இன்றைய தினம் என்னுடைய ஜனநாயக கடமையை ஒசூர் சட்டமன்ற தொகுதி மத்தம் பகுதியிலே எனது வீடு இருக்கின்ற இந்த பகுதியிலே வாக்களித்திருக்கிறேன். வாக்களித்த பின்னால் எதையும் பேச முடியாது, இப்போது திட்டங்களை சொல்ல முடியாது, வாக்குகளை கேட்க முடியாது, அது தெரியும். ஆனால் என்ன வாக்களித்தீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் மதத்தால், கடவுளால், ஜாதியால் இந்த நாட்டை துண்டாடி அதன் மூலம் அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்று நினைத்து அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன். மிக தெளிவாக அந்த வாக்குகள் இங்கே மதத்தை கொண்டு வந்து பரப்பி அதன் மூலம் இங்கே கால் ஊன்றலாம் என்று துடிக்கின்ற சக்திகளுக்கு எதிராக எனது வாக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே பொறுப்புள்ள மனிதர்கள் எல்லாம் தூங்காமல் அவர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி வர வேண்டும். முதல் உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை நிறைவேற்ற ஒரு துடிதுடிப்போடு, ஒரு ஆர்வமாக ஜனநாயக கடமையாற்றுகின்றோம் என்ற உணர்வோடு நான் இன்னும் வாக்களிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இப்போயே 60% போயிருக்கு, 60% போயதாக நம்ம அங்கே இருக்கின்றவர்கள் நமது நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அது மகிழ்ச்சியை தருகிறது. 100% எப்பொழுது எட்டுகிறோமோ அப்பொழுதுதான் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் பாடுபடுகிறோம். தேர்தல் விதிமுறைகளில், தேர்தல் ஆணையத்தில், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எந்தவித ஜாதி, எந்தவித கம்யூனிட்டி, எந்தவித மதம் இதற்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது என்பதை தான் சொல்லியிருக்கிறது. அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மை கெடுக்க நினைப்பவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தலாக இது மாற வேண்டும். அந்த கடமையை நான் செய்துவிட்டேன். உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் தவறாது வாக்களித்து மத சார்பற்ற சக்திகள் இந்த நாட்டிலே ஓங்க வேண்டும், அது ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதை நிரூபிக்கும் வகையிலே நீங்கள் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவானது, இது எதை குறிக்கிறது சார்? இது நீங்கள் எதை குறிப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகப்படியான வாக்குகள் நேற்று என்ன செய்தார்கள், இன்று என்ன செய்கிறார்கள், நாளை என்ன செய்ய போகிறார்கள், அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா மக்கள் என்ற கேள்விக்குறியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நேற்று செய்தவர்கள், இன்று செய்து கொண்டிருப்பவர்கள், நாளை செய்ய போகிறவர்கள், அதன் மீது இருக்கின்ற ஆர்வம்தான் இந்த வாக்களிப்பிற்கு காரணம். தேசிய நகர் ஊர் கவுண்டர் நான். 1000 ஓட்டு தேசிய நகர் இருக்குது. நம்ம சத்யா அவர்களுக்கு ஒரு 700 ஓட்டு கன்ஃபார்மா ஓட்டு விடும். அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சு வந்தாதான் எங்க ஊருக்கு நிலது ஆகும். ஒரு 4 போர்டு போட்டுக்கிறாரு, ரோடு போட்டுக்கிறாரு, பாதாள சாக்கடை நடக்குது, இப்ப டிச்சிங் வேலை நடந்துருக்குது. அவர் கன்ஃபார்மா அவர் தான் வரணும். அவர் வந்தாதான் எங்க ஏரியாவுக்கு நிலது ஆகும் தேசிய நகருக்கு. எத்தனை வருஷமா வரணும் ஏரியா? அந்த எத்தனை வருஷமா இருக்குது அந்த தேசிய நகர்? குறைஞ்சமா ஒரு 35 வருஷமா இருக்குது. 35 வருஷமா இருக்குது. அந்த ஏரியால எல்லாம் பட்டா அடிப்படை வசதிகள் இருக்கா? எல்லாம் வசதி இருக்குது. தேவைப்பட்டது பட்டா ஒண்ணுதான். அவரு சத்தியம் என்ன சொல்லிக்கிறாரு, நான் ஊரினத்தை மாத்தி இந்த டைம் உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு அவர். அதனால கன்ஃபார்ம் 700 ஓட்டு எனக்கு இல்லைன்னு அவர் கூட அவர் தான் வின் பண்றாரு. இந்த வருஷம் இந்த டைம் அவர் தான் வின் பண்றாரு. தேசிய நகர் நான் ஊர் ஜனம் சேர்ந்து முடிஞ்சு அவருக்கு தான் ஓட் பண்ணுது. அதை மாற்றலாம் ஒண்ணு கிடையாது. அவர் தான் பட்டா வாங்கி கொடுக்குறாரு. அவரை விட்டா யாரும் வாங்கி கொடுக்கவும் முடியாது. அவர்தான் நம்புறோம். தெய்வம் மாதிரி அவங்களை நம்புறோம். அவர் பட்டா வாங்கி கொடுக்குற சொல்லிட்டாரா? ஜெயிச்சா நான் ஊரினத்தை மாத்தி கொடுக்க சொல்லிட்டாரு. அவரு கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்குதுன்றீங்க. 35 வருஷமா இருக்குதுன்றீங்க. 35 வருஷம் கிட்டத்தட்ட 7 வாட்டி 7 வாட்டி ஓட்டு எம்எல்ஏ ஜெயிப்பாங்க. அந்த 7 முறை ஆகாத எம்எல்ஏ இப்ப எப்படி உங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க? 7 முறை ஒரு எம்எல்ஏ ஆகலையே. அதுதாங்க இந்த 35 வருஷமா அந்த ஏரியால இருக்கிறீங்க. ஆட்சி மாறி மாறி வந்தாலும் இப்ப 7 வாட்டி எலெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க சொல்றது பார்த்தாங்க பட்டா வாங்கிட்டாருன்னு எம்எல்ஏ வந்தாரு. அடுத்தது மினிஸ்டரும் ஆனாரு. அவர் வாங்கி கொடுக்கறது கட்டுமானிட்டு போனாரு. அவரே வாங்கி கொடுக்க முடியல. மினிஸ்டர் இருங்க இப்ப சத்யா சொல்லியிருக்காரு. அதனால நாங்க மாற்ற வரணும்னு சொல்லிட்டு சத்யா முன்னாடி செயல்படுறோம். அவர் கேன்வாஸ் வரும்போது நான் கம்பெனி தான் நான் வாங்கி தரேன்,
எப்படின்னா அவன் பட்டா இல்ல ஊர் நத்தமா ஊர் நடத்த மாத்தி கொடுக்கணும் சரசவ பேசி ஊர் நத்தமா நான் மாத்தி தரேன் சொல்லிட்டாரு தம்பி கூட இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவருக்காக நான் முன்ன வளர்த்து தர்றேன். பட்டா நான் சொல்ல மாட்டேன், மொத்தமா மாத்துறேன். அதுக்கு நான் கேரண்டி சொல்லுறேன். ஊர் முழுதும் வந்தாலும் மோல்டு போட்டு கட்டிக்கிறாங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. முதல் வந்து ஒரு செங்கல் வச்சா போது செக்ரட்டரி உத்தியாரு சாதாரண வருவாங்க, இப்ப யாரும் வரது கிடையாது. எல்லாம் பந்த பஸ்தவரு எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. அவர் சட்சி அவர் இப்பெல்லாம் இல்ல, யாருமே டச் ஆகுறதுல அவங்க சுதந்திரமா கட்டிக்கிறாங்க. கல் வச்சாலும் ஓடியாந்துருவாங்க தள்ளுறதுக்கு. இப்பெல்லாம் இல்ல. அவர்தான் வராரு, எல்லாம் இருக்கு. அவர்தான் வரணும். அவர் வந்தா மட்டும்தான் மேயரு காப்பாற்ற எம்எல்ஏ கோஷம் நின்று இருக்காரு. இன்னைக்கு அவர்தான் வின் பண்ணாரு. ஒசூர்ல அவருக்கு அங்க பேசினாருக்கு நல்லது செய்வாரு. வணக்கம். பெருமக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஓசூர் சட்டமன்றத்துல வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தான் ஜெயிக்க போறது. வெற்றி வேட்பாளர் ஜெயிக்கிறது பாலகிருஷ்ண ரெட்டி. நம்ம 1வது வார்டுல இருந்து 45 வார்டும் நம்ம ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். மேலும் 3 ஒன்றியம் 4 நகரம் சட்டமன்றத்தை ஃபுல்லாவே ஏடிஎம்கே அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது, என்டிஏ கூட்டணி மூலியமா ஆட்சி அமைக்கிறது நம்மளோட பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போறாரு. இது உறுதி உறுதி உறுதி. உங்க பேரு? கஸ்தூரி. ஜூஜுவாடி தொகுதி ஃபர்ஸ்ட் வார்டு. இப்போ ஓட்டு போலிங் ஆகிட்டு இருக்கு. போலிங் ஆனதுல நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஏரியா எல்லாம் மொத்தமா சூப்பரா போயிட்டு இருக்கு. கவுண்டிங் எல்லாம் நல்லா இதாயிட்டு இருக்கு. இப்போ இல்லைனாலும் 25% 30% போலிங் ஆயிருக்கு. அதனால ரெட்டலைக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. இந்த முறை ரெட்டலைக்கு பாலகிருஷ்ண ரெட்டிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் பாடுபட்டோம். 95% பாலகிருஷ்ண ரெட்டி வரதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க வந்து ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெளியில வந்தோம். ஆனா நல்லா நடந்துட்டு இருக்கு, நல்லா சிறப்பா பண்றாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த இது இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீட்டா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி வித்தியாசத்துல ஜெயிப்பாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் மக்கள் என்ன செய்யறாங்கன்ட்டு. எல்லாம் மக்கள் கையில இருக்கு. ஆனா 100% ஜெயிக்கிறது உறுதி. அதனால 100% ஏஐடிஎம்கே ரெட்டல பாலகிருஷ்ண ரெட்டி ஜெயிக்கிறாங்க, கன்ஃபார்மா ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த ஜூஜுவாடி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு ஃபர்ஸ்ட் தெரியும். யார் வேலை செஞ்சாங்க, யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும். ஆனா மக்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து சிறப்பா தீர்ப்பு கொடுப்பாங்க. யாருக்கு என்ன கொடுக்கணும் மக்களுக்கு தெரியும். நாம சொல்றது ஒன்றும் தேவையில்லை. ஆனா நாம ரெட்டலைக்காக பாடுபட்டோம். ரெட்டலைக்காக தான் இவ்வளவு நாள் இருந்தோம். ரெட்டலைக்காக தான் ஓட்டு போட்டோம். ஆனா நல்லா நடந்துட்டு இருக்கு. பூத்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. பேரு? என் பேர் வந்து நாகரெட்டி ஜூஜுவாடி மாவட்டம் ஒசூர் தொகுதிக்குட்பட்ட வேகைப்பள்ளி பஞ்சாயத் ரெட்டலைக்கு நாங்கள் தீவிரமாக வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். அண்ணன் பாலகிருஷ்ண அவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. 2 ஆர்வா வாட்டர் ஆகட்டும், ரோட் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணதுனால மக்கள் இந்த வாட்டி தீவிரமாக திமுக எதுவுமே செய்யல. அதனால நம்மளுக்கு வந்து ரெட்டலைக்கு மறக்காம ஜனங்க ஓட்டு போட்டுருக்காங்க. கண்டிப்பா நம்ம பஞ்சாயத்துல 2000 வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல வரும். அதே மாதிரி ஒசூர் தொகுதியில் 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பாரு சொல்லி பேச வாய்ப்பு. நன்றி. ரெட்டி அண்ணா தான் ஜெயிப்பாரு. முன்னாடி சேர்மேனா இருக்கக்குள்ள, நகர சேர்மேனா இருக்கக்குள்ள நிறைய பண்ணிருக்காங்க. பார்க்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. இப்போ எம்எல்ஏ இருந்து அமைச்சரா இருக்கக்குள்ளேயே எங்களுக்கு இந்த ரோடு எல்லாம் போட்டு கொடுத்து நல்ல திட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியமா நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு எங்களுக்கு. இப்பயும் அவரு தான் வருவாரு. 50,000 ஓட்டுல வின் பண்ணி காட்டுவோம். பாமக, பிஜேபி எல்லாம் எங்க கூட இணைஞ்சு நல்லா செயல்படுறாங்க, நல்லா வேலை பார்க்கறாங்க. அதனால நம்ம பாலகிருஷ்ணா தான் வருவாங்க. வந்தா இன்னும் நல்ல திட்டங்கள்லாம் செய்வாங்க. பேகப்பள்ளி நாங்க 5வது வார்டு. நாங்க இங்க இருந்து எல்லாம் ஒன்னாவே செயல்படுறோம். மகாலட்சுமி. இந்த பேகப்பள்ளி பஞ்சாயத்துல காலையில இருந்து எவ்வளவு ஓட்டு போலிங் ஆயிருக்கும்? ஒரு 40% ஓட்டு இது வரைக்கும் போல் ஆயிருக்குது. இன்னும் கியூ வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நல்ல லெவல்ல போல் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு தேதியில உதயசூரியனுக்கு அதிகமான வாக்குகள் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ಅದೊಂದು 50 ವಾರ್ಡಲ್ಲಿ ನಮ್ದೇ ಇದೆ, ಏನು ಮಾಡಲ್ಲ. எஸ்.ஏ. சத்யா அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 60,000-70,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பார்.
இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க 2 பேருக்குமே ஏடிஎம்கே டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 தான் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லப்படுது. மக்கள் கருத்து அப்படி இருக்குது. எங்களுடைய தலைவர் செஞ்ச சலுகைகள் அப்படி இருக்குது. எங்களுடைய தலைவர் செஞ்சிருக்க சலுகை பொறுத்த அளவுக்கு 60-70% வித்தியாசத்துல நாங்க ஜெயிப்போம். உங்க பேரு? ராஜேந்திரன், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர். மெயினா தேமுதிக, விடுதலை சிறுத்தை, மதிமுக, கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், முஸ்லிம்ஸ் லீக் அனைத்து தொழில் கட்சிகளும் இணைந்து ஒன்றாக செயல்படுவதனால பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல நாங்க ஜெயிக்கிறோம். இருந்தாலும் ஓட்டு வித்தியாசம்னு பார்க்கும்போது அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நகராட்சி ஜூசுவாடி 1வது வார்டு. இங்க வந்து பூத்து 4 பூத் இருக்கு எங்களுடைய பகுதியில். நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிகவும் ஆர்வத்தோடும் விறுவிறுப்பாகவும் காலையிலிருந்தே வாக்களிக்க வந்துவிட்டனர். அனைவரும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவதற்காக நீண்ட வரிசையில் நின்று கொண்டு பெரியவர்களும் சகோதர சகோதரிகளும் இளைஞர்களும் ஆர்வத்தோட ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல ஆட்சியில நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஆட்சியில 2.0 ஆட்சியில 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயும் மீண்டும் மகளிர் பேருந்து இலவச பேருந்து பயணம், விடியல் பயணம் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நீடிக்கவும், அனைவருக்கும் லேப்டாப் வழங்கவும், பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வாங்கவும், இது போன்ற சமூக நல திட்டங்கள் தொடர்ந்து சிறப்போடு நடைபெற நம்முடைய ஆட்சிக்கு வந்து அனைவருமே ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. இது வந்து மே 4ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டோம். ஒரு 50,000 ஓட்டுக்கு மேலாக அண்ணன் அவர்கள் ஜெயிக்குவார். மீண்டும் திராவிட கழகம் ஆட்சி அமையும். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமைந்து பல நலத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவார் முதலமைச்சர். அதற்காக மக்கள் ஆர்வத்தோடு ஓட்டு போட்டுக் கொடுக்கிறார்கள். நிச்சயம் வெற்றி பெறுவது என்பதை தெரிவித்துக் பேரு சுரேஷ். பேரு 20வது மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒசூர் சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணார் திரு பி. பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணா அவர்கள் ஜெயிக்க வைக்கிறதே எங்களோட குறிக்கோள். இது ஏற்கனவே அவங்க மினிஸ்டரா இருக்கும்போது அனைத்து வசதிகள் செஞ்சு தந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து இனிமேலும் அதே மாதிரி செஞ்சு கிளீனா ஒசூரியை இன்னும் மேம்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி எந்த நிலத்தையும் அது இது எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு விவசாயிகளை அழிக்கிற கட்சியை எதையும் விடுறது இல்லை. அது கண்டிப்பா ஒசூருக்கு நிறைய 800-1000 ஏக்கர் புறம்போக்கு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல போட்டு இல்லாத விவசாய நிலத்துக்காரங்களெல்லாம் எடுக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி எங்க ஆட்சி மாற்றம் வரணும். நம்ம அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணார் எடப்பாடியார் அவர்கள் வரணும். பிளஸ் நம்ம கூட்டணி கட்சி அவர்கள் பிஜேபி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அமமுக கட்சி மற்றும் அனைத்து கட்சிகள் ஒத்துழைப்போட 20வது வார்டுல அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து 3 மாசமா பாடுபட்டு வந்திருக்கோம். ஓட்டு போல இருக்கும் இது வரலும் இல்ல 3700 இருக்கிறது. இது வரலும் ஒரு 1000 இருக்கு. 20வது வார்டு மட்டும். உங்க பேரு? சிவராம், மாமன்ற உறுப்பினர். ஓசூர் சட்டமன்ற தொகுதி ஓசூர் மாநகராட்சியில ஒரு மொத்தம் அக்ரஹாரம். எங்க பகுதியில வந்து எங்க வார்டுல வந்து 2 பூத் இருக்கு. ஒன்னு 388, ஒன்னு 389. காலையில இருந்து விறுவிறுப்பா வந்து ஓட்டுப்பதிவு நடந்திருக்கு. அதுலயும் பெண்கள் வந்து ஆர்வமா ஓட்டு போடுறாங்க. இப்ப வந்து 50% வந்து ஓட்டு போலிங் ஆயிருக்கு. கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு. இனிமேல் வந்து இன்னொரு 50% 95% ஓட்டு போலிங் ஆகணும் பாக்குறோம். இருந்தாலும் பெண்கள், புது ஓட்டர்ஸ், மாணவிகள் வந்து ஆர்வமா ஓட்டு போட்டு இருக்காங்க. விறுவிறுப்பா நடக்கிறதுனால நம்ம வந்து கணிக்க முடியாது. ஏன்னா நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால நான் வந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்களின்
திட்டங்கள் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த மகளிர் நிறைய ஓட்டு போடுறது பார்த்தா இந்த 2000 ரூபாய் தளபதி கொடுக்குறன்றது மேல வந்து ஓட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு தளபதியா தான் வருவாரு, ஸ்டாலின் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு 2000 மக்கள் பெண்களுக்கு கொடுக்கறதுனால மக்கள் வந்து ஆர்வம் ஓட்டு போடுறாங்க. அதே சமயம் விடியல் பயணம் இருக்கு, விடியல் பயணம் பஸ் ஃப்ரீ, ஆண்களுக்கு பஸ் ஃப்ரீ, இதெல்லாம் வந்து ஆரம்பம் வச்சு ஓட்டு வந்து இவ்வளவு. ஏன்னா எப்பவுமே வந்து 12 மணிக்கெல்லாம் வந்து ஒரு 30% ஓட்டு போலிங் ஆகும். இந்த வாட்டி வந்து 60% போலிங் ஆயிருக்கு. இது எங்களுக்கு பார்த்தா நம்ம மறுபடியும் தமிழகத்தில் தளபதியின் ஆட்சி அமரும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. என் பேர் சந்திரப்பா.